நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்ப ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழகத்தோட தவிர்க்க முடியாத செய்தியா டிவிக்கு சார்ந்த செய்திகள் அமைஞ்சிருக்குல்ல, இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அரசியல் பிரவேசத்தை விஜய் அவர்கள் மேற்கொண்டாச்சா? மேற்கொண்ட பிற்பாடு இந்த முதல் மாநாடு, இரண்டாம் மாநாடுக்கு தமிழகம் முழுக்க அவ்வளோ பெரிய வரவேற்பு. நேஷனல் மீடியா முழுக்கவே இந்த நிகழ்வுகள் சார்ந்த செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இவரோட பரப்புரை கூட்டம் இருக்குல்ல, அது எப்படி அமைய போதுன்னு அடுத்த கட்ட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. என்ன க்ரௌடுன்றீங்க திருச்சியில். அந்த விஷுவல்ஸ்லாம் போக போக காட்டுறேன், மிரண்டுருவீங்க. ஏன்பா இப்படியே போச்சுன்னா வாக்கு வங்கி சார்ந்து நம்ம கவுண்டே பண்ணிடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தை திரட்டிடுவாங்கன்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட மெகா கூட்டம் தான் கூடியிருக்கு திருச்சியில. இந்த பரப்புரை கூட்டமா இதை முன்னிட்டு சென்னையில இருந்து ஒரு கிளம்பி, யார் விஜய் அவர்கள் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வராருங்க. வந்தவர் விமானம் மூலமா திருச்சியை சென்றடைகிறாரு. யாரு? விஜய் அவர்கள். திருச்சி போய் லேண்ட் ஆனது தான் சரியான வரவேற்பு. எங்க திரும்பினாலும் டிவிகே பிளாகோட கலர்ஸ் இருக்குல்ல, அதை தான் பார்க்க முடிஞ்சது. எல்லா இடத்துலயும் க்ரௌடுங்க. அதாவது சனிக்கிழமை வச்சிருக்கோம், ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் விட்டுருப்பாங்க, ஸோ பள்ளிக்கெல்லாம் இடையூறு இருக்காது, காலேஜுக்கு இடையூறு இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் இங்கே கிளம்பி வந்துட்டா எப்படி இருக்கும்? இது போல காட்சிகள் அங்கே பார்க்க முடிஞ்சது. திருச்சியில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் சார்ந்து அந்த வாகனத்தில் போக ஆரம்பிச்சிட்டாரா, ஆயிரக்கணக்கில் முதல்ல திரண்ட கூட்டம் அப்படியே சில மணி நேரங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் இருக்கும் போல இருக்கேன். மிகைப்படுத்தி சொல்லல மக்களே, அந்த அளவுக்கு க்ரௌட். அங்கே கீழே இருக்க தர உங்களுக்கு தெரியுதா? தெரியாது, ஏன்னா ஃபுல்லா மக்கள் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. திருச்சியில இருந்து மட்டும் இவங்க வந்தா மாதிரி தெரியலங்க, எந்தெந்த ஊர்கள் இருந்து கிளம்பி வந்தாலும் தெரியல அவரை பாக்குறதுக்காக. அதுவும் சில பேர் விஜய் அவர்கள் நேரில் பார்த்துட்டு அடறாங்க. சில பெண்கள்லாம் அழுதுகிட்டு அண்ணனை பார்த்துட்டேன், எனக்கு இது போதுன்னு அந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த அளவுக்கு கிரேஸ் ஒரு சில சினிமா நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சினிமா அரங்கில இருந்து அரசியலுக்கு வருவாங்களா, அவங்க சார்ந்து சொல்றேன். அதுல தனித்துவமான இடத்த விஜய் அவர்கள் பிடிச்சிருக்கிறது லிட்டரலா தெரியுது. போக்குவரத்து முற்றிலுமா ஸ்தம்பிதம். 23 கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம முந்தைய வீடியோல பேசியிருந்தோம். இந்த பரப்புரை கூட்டம் சார்ந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல முன் வச்சிருந்தாங்க. அந்த கண்டிஷன்ஸ் இதுக்கப்புறம் வேலிடா இருக்குமா இல்லையான்னு தெரியல, அவ்வளோ க்ரௌடு. பிரச்சார கூட்டத்துல அந்த சத்தம் இருக்கு பாருங்க. பொதுவா விஜய் அவர்களோட படம் சார்ந்த ஆடியோ நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்க ஒரு சத்தம் எழுப்புவாங்கல்ல, அதை விட பல மடங்கு சத்தம் அங்க. இந்த பாப்பா காதை பொத்திக்கிட்டு இருக்கிறத வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அங்க டிசிபிள் கவுண்ட் போட்டிருந்தா அது எங்க காமிச்சிருக்குமோ, சேப்பக்கல தோனி கிளம்புறங்கிற மாதிரி அங்க எவ்வளவு டிசிபிள் மேல போயிருக்குமோ. பைனாக்குலர் வழியா இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்க்குற நிகழ்வும் நடந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஒரு பெரிய கோயிலோட தேர் திருவிழா நடக்குதுன்னா கூட்டம் வரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஸோ இதனால பல பேர் இந்த முதியவர்களாக இருக்காங்களே, அவங்க அந்த களத்துக்கு போக முடியாது சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாடி வீடுகள் இருக்கல, மொட்டை மாடி போயிட்டு அங்கிருந்து பைனாக்குலர் வழியா விஜய் அவர்கள் இந்த வாகனத்தில் பயணிக்கிற காட்சி இருக்குல்ல, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு கிரேஸ் பார்த்தீங்கன்னா மக்களே. ஓகே, இந்த ஈவெண்ட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு போக சொல்றேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பரப்புரை கூட்டம் சார்ந்த ஒரு வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் இது கிடையாது. ஒரு 30 விழா சார்ந்த நிகழ்ச்சி, அதுல பேசினதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஆனா கரெக்டா சிங்கா இருக்குங்க. இப்ப அந்த பக்கம் ஒரு பக்கம் மெகா கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் திமுக தான் இங்க எதிரின்னு சொல்லிட்டு இருக்கா தாவேகா. அது சார்ந்து இவங்க ஏதாவது ரியாக்ஷனை வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் அப்படியே பொருந்தது அந்த கூட்டத்துக்கு ஏத்த மாதிரியே. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நாம இந்த கூட்டம் அவ்வளவு வந்துருச்சுன்னு சொல்றோம்ல, ஆனா அங்க இந்த பசங்க பண்ண விஷயங்கள்லாம் இருக்கே, போ சொல்றேன். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கொள்கை இல்லாத கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு மக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல திமுக. நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம், கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப புரியுதா எப்படி சிங்காச்சுன்னு சொன்னு சொல்லிட்டு? இதோடு நிறுத்தல, பழைய எதிரிகள் புதிய எதிரிகள், இப்படி எந்த கொம்பனாலும் திமுக எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டைய தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காருங்க. பர்ஃபெக்டா சிங்கா இருக்குல்ல ப்ரோ? அவங்க பவர்ல இருக்காங்க, இந்த அளவு பேசுறாங்க, நாளைக்கு டிவிக்கே பவருக்கு வந்தா எந்த அளவுக்கு பேசுவாங்க பாருங்க அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிஎமோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுமே.
ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா திமுக ஒரு பெரிய ஆலமரம், அவ்வளவு சீக்கிரம்லாம் வீழ்த்திட முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கட்சினா தமிழகத்தை இத்தனை வருஷங்கள் ஆண்டு இருக்காங்கன்னா சும்மா வாங்க பார்ப்போம். இப்போ இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப டிவிக்கு தொடர்களுக்கு ஒரு பெரிய ப்ராமிசிங்கே கிடைச்சிருக்கு. பயங்கரமா கூட்டம் சேருது அப்படின்ட்டு. ஏன்னா கிரவுட் புல்லிங் அப்படின்றது எல்லாருக்கும் நடந்துடாதீங்க, ஆனால் விஜய் அவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துற சில கோளாறுகளையும் அங்க பார்க்க முடிஞ்சது. என்னென்ன பண்ணாங்க தெரியுமா பசங்க? இந்த 2 வீலர்ஸ் இருக்குல்ல, அதுல ஃபுல்லா ஃபுட்போர்டு, பஸ்ல ஃபுட்போர்டு அடிச்சு பார்த்துருப்பீங்க, 2 வீலர்ல பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் நடந்துச்சுங்க. ஸ்டண்ட் பண்றாங்க 2 வீலரை வச்சுக்கிட்டு. ஆக்சுவலா மாற்று அரசியல் சார்ந்ததை விஜய் அவர்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவரு ஸ்டண்ட் பண்ணல, ஆனா அவரோட கட்சிக்காரங்க பண்ணாலும் தொண்டர்கள் பண்ணாலும் அவரு பண்ணாம தான் கருதப்படும். இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அவர் சார்ந்த கட்சியை ஒட்டுமொத்தமா எல்லாரும் விமர்சிப்பாங்களே, லிட்டரலா அதே தான் அரசியல் காலத்துல நீக்கமாக நிறைஞ்சிருக்கும். மாற்றா வரும்னு இருக்கப்ப ரசிகர்கள் தொண்டர்களா மாறி இருக்காங்களே, இவங்க பொறுப்புணர்வோடு இருக்கணும். அதை விட்டு இது போலாம் ஸ்டண்ட்டை பண்ணி எதுக்காக? இது இவங்களுக்கே தெரியாம பண்றதுதான். ஆனா கெட்ட பேர் எங்க வந்து நிற்கும்? கட்சி மேலதான். இதை ஒரு முறையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டிவி கேட்க ஆதரவா இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அது இந்த பக்கம் பேக் ஃபேர் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இது போல செயல்பாடுகளால அமையும். பார்த்தேன்னா பண்ணா நல்லா இருக்கும் அந்த பசங்க. இது பத்தாதுன்னு மரங்கள் மேல, அப்புறம் அந்த மின் கம்பங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னால ஏறி அமர்ந்துக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்கப்பான்னு டிவிக்கு ஏற்கனவே ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டு தான் அந்த பிரச்சார கூட்டத்துக்கே கிளம்புனாங்க. ஆனா அந்த அறிக்கையும் பொருட்படுத்தாம இந்த அளவு பண்றதெல்லாம் நமக்கே பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்டாம்பீடு இந்தியாவில் நெரிசலில் சிக்கிற மக்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகம். எந்த ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது அதை பார்ப்போம். நம்ம கும்பமேளா மறக்க முடியுமா? இங்க இவ்வளோ க்ரௌடை பார்க்குறப்போ ஒரு பக்கம் ஓகே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது பார்ட்டிக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுற அதே நேரம் ஏதாவது ஆயிட போகுதுப்பா அப்படின்னு வருத்தமா பட வேண்டியதா இருக்கு. அப்படிதான் இருக்கு அந்த களம் மொத்தமா பார்க்கறதுக்கு. மக்கள் மத்தியில விஜய் அவர்கள் பயணிச்ச காட்சி இருக்குல்ல, அது நீங்க கண்டிப்பா பார்க்கணும். உண்மையிலேயே பார்க்கும்போது பரவாயில்லையே கூட்டம் பயங்கரமா சேருது அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மனசுலேயே தோண ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பிட்ட சில தொண்டர்கள், இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் எப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம், அவங்க முருகனோட வேலை கொடுக்குறாங்க விஜய் அவர்கள் கிட்ட. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகரை தொடாம வேலை தொடாம அரசியல் நடக்காதுல்ல, அதை விஜய் அவர்களே விட்டு வைக்கலங்க. அவர் அந்த வேலை வாங்கிக்கிட்டு ஒரு போஸை கொடுக்குறாப்புல. இது போல பல விஷயங்கள் அந்த காலத்துல நடந்துச்சு. அதை முழுமையா இப்ப பாருங்களேன்.
பொதுவா தமிழ்நாட்டில இருந்து விஜய் அவர்களுக்கு கோரிக்கை போறது வேற, இலங்கையில இருந்து கோரிக்கை வந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருந்தோம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க கட்சித்தீவு கிளம்பி போனார்ல, அதுக்கு காரணமா அமைஞ்சது விஜய் அவர்களோட ஸ்பீச் தான் சொல்லிட்டு ஒரு பெரும் தகவலை இங்க இருக்க ஊடகங்கள் சொல்றதையும் தாண்டி இலங்கையில இருக்க பல ஊடகங்கள் சார்ந்து இருக்க பத்திரிகைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஜப்னால இருந்து ஒருத்தர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை நீங்களே கேளுங்க. இப்ப தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் கச்சதீவை பற்றி பேசிய உடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சதீவுக்கு போகின்றார், படம் காட்டுகின்றார். உங்களுடைய குரலுக்கு, உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும், ஒவ்வொரு பேச்சுக்களிலும் ஈழத் தமிழனின் துன்பம், துயர் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். செம்மணி கொலைகளை பற்றி, சர்வதேச விசாரணைகளை பற்றி, முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை பற்றி, தமிழினம் பட்டு கொண்டிருக்கின்ற, துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சொல்லனா துயரங்களை ஒவ்வொரு கூட்டங்களிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. மக்களே, இந்த கான்டென்ட் பொறுத்தவரை மனசுல ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. 2026 தேர்தல்ல தாவேகா எந்த நிலைமையில இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பர்சன்டேஜ்ல கேட்கறேன். ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும்தான். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.